கமர்தியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு மழை பெய்து வரும் நிலையில் மழையின் தாக்கம் அடுத்தடுத்து எந்த மாதிரி இருக்கும் என்பது குறித்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி கலந்துரையாடுகிறார். வேதவள்ளி, அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? 16ஆம் தேதி வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அருணா, தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடலை ஏற்கனவே உருவான வளிமண்டல சுழற்சி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைஞ்சிருக்கு. இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே போதுமான அளவுக்கு மழையை கொடுக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடங்களாக KTCC ஜோன் அமைஞ்சிருக்கு. காரணம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஜோன் அமைஞ்சிருக்கு. நேற்று இரவு முதலே விட்டு மிதமான மழையும் பரவலாக ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்து வரதை நம்ம பார்க்கிறோம். இன்று காலை முதலுமே அந்த மழை அப்படின்றது விட்டு மிதமான மழையாக தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு அந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாம வரும் நாட்கள்ல உள் மாவட்டங்களையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில மழையுடைய தீவிரம் வரும் நாட்கள்ல எவ்வாறாக இருக்க போகிறது? தற்போது சென்னையில் பெய்து வரக்கூடிய மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படின்ற நிலை வரும் நேரத்துல நீடிக்குமா அல்லது இதைவிட அதிகப்படியாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஹேமச்சந்திரன். இப்ப இந்த சேட்டலைட் இமேஜை நம்ம பார்க்கிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில. இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மழை மேக கூட்டங்களை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த பகுதியில இருக்கு, இங்க ஆந்திரா இருக்கு. ஆனா நிறைய மேக கூட்டங்கள் ஆந்திர பகுதியில் இருக்கிற மாதிரி காட்டுதே. அப்போ மழை இவ்வளவுதானா? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் அடிப்படையில? நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் நிலவி வருகிறது. இந்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய ஒரு 8 மணி நேரத்துல மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரையோர பகுதிகளில், குறிப்பாக டெல்டா மற்றும் இலங்கை, வட இலங்கை பகுதிகளில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக அந்த வடகிழக்கு ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி விழத் தொடங்கும். அந்த சமயத்துல இந்த அடர் மேக குவியல்கள் படிப்படியாக வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும். இங்க இருக்கிற அந்த மேக குவியல்கள் தமிழகம் நோக்கி நகர்ந்து இந்த பகுதிகளில் பரவலாக மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நம்ம சேட்டலைட் இமேஜை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நிற குறியீடுகளோட நம்ம தெளிவா பாக்குறதுக்கு இந்த புகைப்படம் உதவும் அப்படின்னு நம்பலாம். இப்ப நம்ம பார்க்கிறோம் தமிழக பகுதிகளில் அந்த மேக குவியல்கள் அதிகப்படியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போதைக்கு நேற்று இரவு முதலே சென்னையில விட்டு மழை பெய்து வருது இல்லையா? இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு மழை நீடிக்கும்? மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதாவது இந்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் போது இது ஒரே இடத்துல நிலை கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, இன்றும் நாளையும். அப்படி இருக்கும்போது அந்த ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் இன்று இரவு விழத் தொடங்கும். இதன் காரணமாக இன்று பகல் நேரத்துல மிதமானது முதல் சற்றே கனமழை விட்டு பதிவாகும். அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும். இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகக்கூடும். சரி, அப்ப நீங்க சொல்வதன் அடிப்படையில பார்த்தோம்னா இப்போது மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் பெய்து வருகிறது. இரவு நேரத்துல இதோடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சென்னை தவிர்த்து, சென்னையில இரவு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சென்னை தவிர்த்து வேறு எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? நேற்று இரவு முதலே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தான் மழை தொடங்கி தற்போது வரை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் குறிப்பாக பிற்பகலுக்கு பிறகு விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும், மாலை முதல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை துவங்கும். இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரத்திலலாம் சென்னை முதல் நாகை வரையிலான ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை இருக்கும். ஆனா இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு தொடர் மழையாக இருக்காது. விட்டு தான் மழை இருக்கும். மழையின் தீவிரமும் விட்டு மாறிக்கிட்டே இருக்கும். மிதமான மழை, சற்றே கனமழை, அவ்வப்போது கனமழை அப்படின்னு. இப்போ இந்த மேக கூட்டங்களை பார்க்கிற வரைக்கும் நாம கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் பார்க்கிறோம். அப்போ வரும் நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழையா?
உள் மாவட்டங்கள்ல மழை இருக்காதா, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதாவது இந்த தாழ்வு பகுதி வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நிலை கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக இன்றும் நாளையும் நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல மட்டுமே மழை இருக்கும். அதாவது நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகள்ல நாளை மாலை முதல் தான் உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பா நவம்பர் 13ஆம் தேதி இரவு துவங்கி நவம்பர் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், டெல்டாவின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த தாழ்வு பகுதியினால் நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். வடகடலோர மாவட்டங்கள் குறித்து பேசியாச்சு. டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கும்? இன்றும் நாளையும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இரண்டிலையுமே நம்ம பருவமழை தீவிரமடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல இன்று மாலை துவங்கி நாளை தினம் மழையின் தாக்கம் தீவிரமடையும். சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளில் தான் இந்த தாழ்வு பகுதியிலிருந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. அதே போல நவம்பர் 16ஆம் தேதி இரவு வரைக்குமே இந்த சுற்று மழைப்பொழிவு அப்படிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப சென்னையில மிக கனமழை இன்று இரவு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாளையும் நாளை மறுநாளும் கூட மிக கனமழையை எதிர்பார்க்கலாமா நம்ம? நாளைய தினம் நவம்பர் 13ஆம் தேதியும் நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இருக்கு. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி நகர்ந்து வட தமிழகம் மற்றும் டெல்டா கடற்கரையோர பகுதிகளில் ஒரே இடத்துல நிலை கொள்ளும் போது, எப்போதெல்லாம் நமக்கு சலனங்கள் ஒரு இடத்தில் நிலை கொள்ளும் போது நமக்கு அதிகப்படியான மழையை கொடுத்திருக்கு. அதே போல நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 14ஆம் தேதி முதல் அது கனமழையாக தொடரும். ஆனால் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக அமையாது. ஏன்னா தொடர் மழையாக இருக்க போவதில்லை. ஆனால் ஓரிரு மணி நேரத்துல தீவிர மழைப்பொழிவு இருக்கும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதும் போக்குவரத்து இடையூறு ஏற்படலாம் இன்றும் நாளையும் சென்னையில. சரி, கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க. உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ய வாய்க்கா? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் போது பெருமழையை நம்ம பார்க்கிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதியே இந்த அளவுக்கு மழையை கொடுக்குமா? என்ன காரணம் அதுக்கு? அதாவது உட்புற மாவட்டங்களுக்கு நாளை இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். நவம்பர் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இது ஏன் தாழ்வு பகுதியாக இருக்கிறது முதல்ல வலுவடைவதற்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது டெல்டாவின் கடலோரம் மற்றும் அதை ஒட்டிய வட இலங்கை கடலோர பகுதிகளில் தான் நிலவ இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிலப்பகுதிக்கு மிக அருகில் இருப்பதன் காரணமா இது தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இது வலுவிழக்கும் போதும் இது தொடர்ந்து மன்னார் வளைகுடா நோக்கி நகரக்கூடும். அதன் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்று இருக்குது. அதனால் தமிழகத்துல நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே மழையின் தாக்கம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, குறுகிய நேரத்துல கனமழை பெய்வதற்கும் மிக கனமழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் அதுக்கு? இந்த தாழ்வு பகுதியின் காற்று குவிதல் இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்துல வடகடலோர மாவட்டங்கள்ல விழத் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை நேரத்துல அந்த காற்று குவிதல் சாதகமாக அமைவதன் காரணமா நம்ம குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓரிரு மணி நேரம் அந்த மழைப்பொழிவு அமையும். சரி, ஒட்டுமொத்தமாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் சொல்லியதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்று இரவு சென்னையில மிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்கள்ல இன்று இரவுக்கு மேல மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுவை, கடலூர் போன்ற இடங்கள்ல பிற்பகலுக்கு மேல மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மேலும் தீவிரமடைந்து மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நாள் முழுவதும் மழை விட்டு விட்டு மிதமான மழையாகவும் ஓரிரு சில மணி நேரங்கள்ல நமக்கு கனமழையாகவும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். தனியார் வானிலை ஆய்வாளர் நமக்கு கொடுத்த தகவலையும் நம்ம பார்த்தோம். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்